Hi guys, welcome to our channel Crickos in Tamil. So இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அந்த ரெண்டு டீமோட ஐபிஎல் ப்ரிவ்யூ டீம் ப்ரிவ்யூ 2024 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க ஒரு பெரிய அளவில் ஒரு செட்டில் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா எஸ் ஆப்வியஸ்லி இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கோச்சிங் ஸ்டாஃப் ஒரு சேஞ்ச் இருக்குது. ஜஸ்டின் லாகர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்காரு அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் லாகர் இன்ஃபேக்ட் ஆண்டி ஃபிளார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஆண்டி ஃபிளார் அண்ட் கௌதம் கம்பீர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்டி ஃபிளார் அண்ட் கௌதம் கம்பீர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ இன்ஃபேக்ட் அவங்களுடைய முதல் ரெண்டு சீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிருக்கு அண்ட் ஒரு பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷனுமே ரெண்டு பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு ரெண்டு டைமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசன்லேயுமே வந்து எலிமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல் தி வே பார்த்தீங்கன்னா இப்போ ரீச் ஆக முடியல. பட் திஸ் டைம் அரவுண்ட் அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா போத் ஆண்டி ஃபிளார் அண்ட் கௌதம் கம்பீர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் யூனிட் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டின் லாகர் உள்ளே வந்தார் அண்ட் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 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 ஒர்க் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது ஆப்ஷனில். ஏன்னா வந்து எனக்கு என்ன பர்சனலாக தோணுதுன்னா அவங்க வந்து இப்போது தேவ்தத் படிக்கலை பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணியிருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான் கொடுத்துருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. ஸோ பேசிக்காக வந்து அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு டாப் ஆர்டர் இஷ்யூ வந்து டாப் ஆர்டரில் ஒரு எக்ஸ்ட்ரா இந்தியன் பேட்டர் வந்திருக்காரு. ஸோ தேவ்தத் படிக்கல் பார்த்தீங்கன்னா ஓப்பனும் பண்ண முடியும், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 கூட ஆட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு காம்பினேஷன் செட் ஆகிடும். அண்ட் இன்னொரு பக்கத்தில் பார்த்தோன்னா இப்போது ஆவேஷ் கான்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அவர் ஸ்லாட்காக பார்த்தீங்கன்னா சிவம் மாவிக்கு வந்து ஆல் அவுட் போய் எடுத்தாங்க சிவம் மாவியை. அண்ட் அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் வந்து அந்த ஒரு பிக்கோடவே எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாகவே செட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அட் த டாப் பார்த்தீங்கன்னா அவங்க அதர் தன் தட் அவங்க 11 பர்ஃபெக்ட்லி செட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்க கேப்டன் கேஎல் ராகுல் திரும்ப வராரு ஐபிஎல்க்கு. அண்ட் பிகாஸ் லாஸ்ட் சீசன் மிட் சீசன் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட லக்னோவில் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு இன்ஜுரி. ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா ஒரு ப்ரொலாங்ட் இன்ஜுரி ஏஷியா கப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக்கே பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப வராரு அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி என்ன சொல்லியிருக்காருன்னா நம்பர் 4 வந்து ஆடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ மோர் இம்பார்ட்டன்ட்லி என்ன பார்த்தோன்னா நம்பர் 4 கேஎல் ராகுல் ஆடுறதுனால அவங்களுக்கு ஓப்பனர்ஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக குவிண்டன் டிகாக் ஆடுவாங்க. டு ஸ்டார்ட் அப் வித் கண்டிப்பாக குவிண்டன் டிகாக் ஆடிடுவார். அண்ட் வித் ஹிம் பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் கன்ஃபார்மாக ஆடுவார். அண்ட் நம்பர் 3 அவங்களுக்கு தீபக் ஹூடா கண்டிப்பாகவே வந்து ஆடுவார்னு எனக்கு தோணுது. நம்பர் 4 கேஎல் ராகுல் ஆடுறாருன்னு பட்சத்தில் நம்பர் 5 நிக்கலஸ் பூரன் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பேக்டர் அவங்களுக்கு. நம்பர் 6 குணால் பாண்டியா ஆடலாம். நம்பர் 7 மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஆடலாம். ஸோ இந்த டாப் 7 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே எனக்கு தெரிஞ்ச அலாங் வித் ஒரு ஆர்சிபி ஒரு கம்ப்ளீட் பண்ண முடிஞ்ச ஒரு பெஸ்ட் டாப் 7 அப்படின்னு எனக்கு பர்சனலாகவே தோணுது. ஸோ ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் 7 அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க 4 bowlers எடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சிவம் மாவி ஆடிடுவார். ரவி கிருஷ்ணா எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாகவே வந்துடுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ மார்க் வுட் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா ஷமார் ஜோசப் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு, அவங்கள வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷமார் ஜோசப் ஆடுறதுக்கான ஒரு டெம்ப்டேஷன் இருக்கலாம். அவர் நவீன் உல் ஹக் கூட ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிவம் மாவியுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் அமித் மிஸ்ரா மாதிரி ஒரு பிளேயரை கூட வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் சப்பாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் ஆடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஆயுஷ் பௌதனியை கூட பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் சப்பாக எடுத்துகிட்டு வரலாம். அப்போ அது மட்டுமே இல்லாமல் இவங்களுக்கு குருணால் பாண்டியா அண்ட் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் மாதிரி போலிங் ஆப்ஷன்ஸுமே இருக்காங்க. ஸோ குருணால் பாண்டியா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5th bowling ஆப்ஷன் அப்படின்றப்பே பார்த்தீங்கன்னா அண்ட் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் 6th bowling ஆப்ஷன் அப்படின்றப்பே பார்த்தீங்கன்னா டீமோட காம்போசிஷன் அப்படின்றது காம்போசிஷன் அண்ட் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு செட் டீம் அண்ட் என் ஒப்பீனியனில் கன்ஃபார்ம் பிளே ஆஃப்ஸ் போவாங்க, ஒரு ஷுவர் ஷாட் பிளே ஆஃப் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா நம்ம அதோட முடிச்சுக்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி டீம் நல்லா செட்டாக இருக்குது அண்ட் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஆஃப் ஸ்பாட்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது என் ஒப்பீனியனில். ஸோ கெட்டிங் டு நெக்ஸ்ட் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மாதிரி இவங்களுமே ஒரு செட் டீம். எஸ் லாஸ்ட் சீசன் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக முடியல. டுவர்ட்ஸ் த வெரி எண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
ஒரு மாதிரி கஷ்டப்பட்டாங்க. அதனாலேயே வந்து பார்த்தோம்னா அவங்களால அன்ஃபார்ச்சுனேட்லி பிளே ஆஃப்க்கு போக முடியல. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க டீம்ன்றது வந்து கம்ப்ளீட்லி செட்டாக இருக்குது. எஸ், ஜேசன் ஹோல்டருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டரை வெளியே விட்டுருந்தாங்க. அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அவரோட இடத்துல ராமன் பாவல் ஆல்ரவுண்ட் போய் இன்ஃபேக்ட் இவ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கரண்ட் வெஸ்ட் இண்டீஸ் T20 கேப்டன் ராமன் பாவல், ஸோ அவரை போய் ஆல் அவுட் எடுத்திருந்தாங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிக் தவிர பார்த்தோன்னா அவங்களுக்குமே வந்து ஆக்ஷனில் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு செட்டில் டீம் தான். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே ஆக்ஷனில் ஒரு பெரிய அளவில் வந்து அவங்க பிஸியாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா நாண்ட்ரே பர்கர் ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கா டூரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டார். ஸோ அவருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க எப்படி லைன் அப் பண்ணுவாங்க பார்த்தோன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே நான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு தான் நான் எங்கேயுமே சொல்கிறேன், ரொம்பவே நல்ல செட்டிலான யூனிட். ஸோ அவங்க 11 எப்படி போவாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா, அட் த டாப் யசஸ்வி ஜெய்ஸ்வால் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி கன்க்ளூடட் இந்தியா இங்கிலாந்து சீரீஸில் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் சூப்பராக மைல்ஸ் ஹைட் இருந்தார் லீடிங் ரன் ஸ்கோரரில். ஸோ கண்டிப்பாகவே அவர் அட் த டாப் ஒரு ஆப்ஷன் அலாங் வித் ஜாஸ் பட்லர். ஸோ ஒரு லீத்தல் பேட்டிங் காம்போவாக இருக்கலாம். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆனாங்கன்னா. அண்ட் சஞ்சு சாம்சன் நம்பர் 3 கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸ் டாப் 3 அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்லி ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் த்ருவ் ஜுரேல் நம்பர் 4 ஆடுவாங்க அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ஒப்பீனியன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்காரு, இந்தியாவுக்குமே வந்து டெபியூ பண்ணியிருக்காரு. ஸோ அட் த டாப் ஆடுறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. நம்பர் 5 ஷிம்ரான் ஹெட்மயர் ஆடுவாங்க. நம்பர் 6 ரியான் பராக். நம்பர் 7 ரவிச்சந்திரன் அஸ்வின் கண்டிப்பாகவே ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இந்த பேட்டிங் ஆர்டர் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லிம் ஆகுதா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. பட் ஆஃப்டர் நம்பர் 7 அவங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் என்ன அப்படி அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அதர் தன் தட் பார்த்தீங்கன்னா அவங்களோட போலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பாக ரோமன் பாவல் கூட ஆடுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. மேபி ஒரு ஸ்லாட் அஹெட் ரோமன் பாவல் ஆடுறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல் அவுட் போய் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிக்ஸ் வச்சிருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க 4 ஃபாரினர்ஸ் அவங்க எப்படி போவாங்கன்னா, ஜாஸ் பட்லர் கண்டிப்பாக ஆடுவார், ஷிம்ரான் ஹெட்மயர் ஆடுவாங்க, ராமன் பவல் ஆடுவாங்க. அண்ட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் மீடியம் பேசர் கண்டிப்பாக ஆடிடுவாங்க. ஒரு ஃபாரின் மீடியம் பேசர் இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரெண்ட் போல்ட், ரைட். ஸோ அவங்க ட்ரெண்ட் போல்ட் ஆடிட்டாங்கன்னா அதர் தட் ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஸ்வேந்திர செஹல், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவேஷ் கான் நிச்சயமாக ஆடுவார். ஸோ அது மட்டுமே இல்லாமல் அவங்க 5th bowling ஆப்ஷன் அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் கண்டிப்பாகவே ஆவேஷ் கான், பிரசித் கிருஷ்ணா அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு சின்ன லாஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அது ஒரு டென்ட்டாக தான் நான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு பவுன்சி ட்ராக்ல பார்த்தீங்கன்னா அவர் ஹைட்டுக்கு வந்து அவர் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பார். ஸோ அந்த ஒரு விதத்தில் பார்த்தோன்னா அவர் ஒரு சின்ன ஒரு லாஸாக தான் இருந்திருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குல்தீப் சேன் மாதிரி ஒரு போலர் வந்து கண்டிப்பாகவே ஒரு நல்ல ஒரு பேக்கப் ஆப்ஷனாக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 11லேயுமே ஆடுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சாலிட் ஒரு டாப் 12-13 வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஒரு டாப் ஒரு 13 வந்து ஃபயர் ஆனாங்க அப்படின்னா இவங்களுக்குமே வந்து பெரிய சீசன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் என்னன்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம், நம்ம அனலைஸ் பண்ணிக்கிற 2 டீமுமே எல்எஸ்ஜி ஒரு ஷுவர் ஷாட் குவாலிஃபிகேஷன் என் ஒப்பீனியனில். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எஸ் ஒரு மாதிரி ஒரு டெஃபினட்டாக குவாலிஃபை ஆகிடுவாங்க அப்படின்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல தோணுது. பட் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல டீம் காம்பினேஷன் இருக்குது. இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபயர் ஆனாங்கன்னா இவங்களை கண்டிப்பாக ஸ்டாப்பே பண்ண முடியாது அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ கைஸ், that's it for this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.